Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தாலைகளை கழுவுமைகளை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரை. கண்களும் காதலும் திறக்கப்படட்டும். ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 17வது அதிகாரமும் 2 குறிப்பீடு 28 வந்து நம்ம சேர்ந்து தியானிக்க போறோம். இந்த 28வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தான் இந்த அரசர்களுக்கு எதிராக, ஆகாசுக்கு எதிராக 2 அரசர்களை கொண்டு வந்து, பேக்காவும் ரெசின் அப்படின்ற 2 அரசர்கள் கொண்டு வந்து அவர் வந்து இவங்களை வந்து அடிமையாக கொண்டு செல்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2 குறிப்பீடு 28வது அதிகாரத்துல 5லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைபிடித்து தமஸ்குவுக்கு இட்டுச் சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை மிகு 120,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர். எப்ராஹிமில் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசரிகாமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றொழித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேரை பெண்கள், புதல்வர், புதல்வியருடன் சிறைப்பிடித்தனர். அவர்களின் திரளான பொருட்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். ஆமேன். ஆமேன். சிறையில் அழைக்கப்படுகின்றார்கள், அடிமையாக செயல்படுகிறார்கள். இது வந்து 2 அரசர்கள் 17வது அதிகாரத்துல 1லிருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இஸ்ரேல் ராஜா ஹோசேயா அரசரும் வந்து அவரும் அடிமையாக வந்து கொண்டு செல்லப்படுகின்றார். 2 அரசர்கள் 17வது அதிகாரத்துல 1லிருந்து 4 வாசிக்கலாம். யூதா அரசன் ஆகாசு ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் ஏலாவின் மகன் ஒசேயா சமாரியாவில் அரசனாகி இஸ்ரேலின் மீது 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். ஆயினும் முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவ்வளவு தீயவனாக இல்லை. அசீரிய மன்னன் சல்மனேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஓசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான். ஆனால் இடையில் ஓசேயா எகிப்திய மன்னனான சோவிடம் உதவி கேட்டு தூது அனுப்பியதோடு அசீரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்தி கொண்டான். இதை அறிந்த சல்மனேசர் ஒசேயாவை பிடித்து சிறையிலிட்டான். ஆமேன். ஆமேன். சோ இங்க நம்ம இந்த சிறையில் அடைப்பதை பத்தி நம்ம வந்து இந்த சில பாவங்கள் வழியாக ஆண்டவர் அனுமதிக்கின்றார். ஆண்டவர் தான் அதை கொண்டு வருகின்றார். ஆண்டவர் இதை அனுமதிக்கின்றார். நம்ம வாழ்க்கையில பாவம் நம்ம மனம் திரும்பாம வந்து நம்ம பாவத்திலேயே இருக்கும்போது ஆன்மீக சில கட்டுகள் நம்ம வாழ்க்கையில வருகின்றன. அந்த பாவத்தை திருப்பி வந்து நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அதை நிறுத்தணும்னு நினைக்கும் போது அதனால நம்ம நிறுத்த முடியறது கிடையாது. சில விதமான கட்டுகள் நம்ம வாழ்க்கையில வருகின்றது. அதை வந்து அந்த கட்டுல இருந்து விடுவிப்பதற்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 61வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகின்றார். ஏசாயா 61ல 1வது வசனம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் பாவம் செய்கின்றவர், எல்லாரும் பாவத்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 61ல 1வது வசனம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையை பறைசாற்றவும்,
கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆமீன். ஆமீன். அதுக்காக அந்த சிறைப்பட்டோருக்கு விடுவிப்பு அப்படின்றது அதான் இயேசு ஆண்டவர் வந்து பாவம் செய்கின்ற யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 34 எடுத்து வாசிப்பாரு. பாவம் செய்கிற பாவத்திற்கு அடிமை, உறுதியான ஒரு விஷயம். நம்ம சில பாவங்கள்ல இருந்தா எவ்வளவு முயற்சி செய்தாலும் வந்து விடுபெற முடியாது. பல விதமான முயற்சிகள்லாம் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா திருப்பி அதே தவறுல ஒரு வாரம் நம்ம நல்லா இருப்போம். ஆனா அடுத்த 3 நாள் நல்லா இருப்போம். ஒரு நாள் நல்லா இருக்கும் முடியும். கடைசியில பார்த்தா அதே பாவத்துக்கு நம்ம திருப்பி செய்வோம். நம்ம போய் அந்த பாவ சங்கீர்த்தனை செய்வோம். அதே தவறுகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 34. இப்போ இந்த பாவம் செய்கின்ற ஒரு விளைவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசிக்கிறீங்களா? அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். அதே மாதிரி மன்னிக்காதது ஒரு காரணமாக மன்னிக்காம இருக்கும்போது மற்ற மேல இருக்கின்ற ஒரு வெறுப்பை நம்ம உள்ளத்துல வச்சுட்டு இருக்கும்போது, அவங்க மேல இருக்கின்ற கோபத்தை உள்ள வைத்துட்டு இருக்கும்போது, ஆன்மீக இந்த கட்டுகள் நம்ம வாழ்க்கையில வரும். கட்டுகள் நம்ம வாழ்க்கையில வரும். எபேசியர் 4வது அதிகாரத்துல சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்துல 26, 27 வாசி பாத்தீங்கன்னா, சாத்தானை வந்து நம்ம நேசிக்கின்ற விதத்துல ஆயிடும். நம்ம வாழ்க்கையில இந்த தவறுகளை நம்ம வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம வந்து நல்லா தியானிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். எபேசியர் 4வது அதிகாரத்துல 26, 27 வாசிக்கிறீங்களா? தினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணிக்கும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆமீன். ஆமீன். மன்னிப்புன்ற ஒரு விஷயம் அப்பவே கொடுத்துடணும். நம்ம வந்து அந்த வெறுப்பிலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கட்டு வந்துடும். அடுத்த நாள் நம்ம திருப்பியும் வந்து அந்த பாவத்தில் அந்த மன்னிக்க முடியாத ஒரு இயலாமைக்கு வந்து நம்ம இன்னும் ஆழப்பட்டு போவோமே ஒழிய அதுல இருந்து விடுதலை நமக்கு வராது. அதேதான் வந்து இயேசு ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்துல 23 இருந்து 26 வரைக்கும் தெளிவாக சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 25வது அதிகாரத்துல 23 இருந்து 26. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பாவத்துக்கு கட்டுகள்ல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். பாவத்தின் கட்டுகள்ல நம்ம நிறைய பேர் இருக்கோம். இது விதமான இது வழியா மட்டும் இல்ல, பாவத்தின் வழியாகவும் மன்னிக்காதது வழியாக மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில கட்டுகள் வருவது. இந்த சிலை வழிபாடு சில பேர் இந்த சாத்தான இன்னும் சூழ்ச்சியில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பையன் வந்து எப்படின்னா அந்த அந்த கடவுள்கிட்ட போ, அங்க போனா உனக்கு வந்து காசு கிடைக்கும், தேவையெல்லாம் அங்க சரிப்படும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேற ஒரு கடவுளுக்கு அவர் செல்கின்றார். அது செல்வது வழியாக இன்னும் பல விதமான அதிகமான கட்டுக்கு தான் போனார ஒழிய அதுக்கு ஒரு தீர்வும் வரல. பேய்களுக்கு சிலை வழிபாடு வழியா நேற்று தியானித்தோம். பேய்களுக்கு தான் நம்ம வந்து அடிமையா மாற்றோம். சில பேர் என்னன்னா, நீ உங்க எதிரிக்கு எதிராக நீ வந்து செய்வினை செய், அது வழியா உனக்கு வந்து இது வரும். இல்ல அதுவும் உங்களுக்கு திருப்பி கட்டுகள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில வரும். ஏன்னா சாத்தான் பொய்யின் தகப்பனாக இருக்கின்றான், பொய்யின் அப்பாவாக இருக்கின்றான். அவன் இன்னும் வந்து நம்மளை வந்து ஆழமான பாவத்திற்கு கொண்டு செல்கின்றவன். பொய் வழியாக, இந்த மாதிரி கட்டுகள் வழியாக ஏசாயா 44வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்பாங்க. அந்த பாவத்தை நம்ம திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கின்றோமா? நம்ம பாவத்தை நீதிகரிக்கின்றோமா? நம்ம பாவத்தை எந்த அளவுக்கு நீதிகரிக்கின்றோம்னா, சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சொல்றாங்க, என்னன்னா நான் வந்து கோபமான ஒரு ஆள்,
எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கோவம் வந்துரும். நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சாத்தா வந்து அவங்களை ஏமாற்ற வைத்திருக்கான். நான் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ஆள் அப்படின்றது பலவிதமான தவறான எண்ணங்கள் வழியாக நம்ம வந்து அடிமையாக வைத்திருக்கின்றான் சாத்தான். நம்ம கோபத்திற்கு அடிமையாகவும், நம்ம பலவிதமான தவறான எண்ணத்திற்கு அடிமையாகவும் வந்து சாத்தான் நம்மள வச்சிருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவனோட சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க பல பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில பேர் வந்து எப்படின்னா அவங்களே குத்தம் சொல்லிக்குவாங்க. ஐயோ நான் செஞ்சு தப்புதான், நான் செஞ்சு தப்புதான். அவங்களே வந்து தலையில இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுசு. அப்படி இல்லை. ஏசாயா 44:18 வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்கள் அறிவற்றவர், விவேகமற்றவர், காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்துக் கொண்டனர். ஆமேன். புரிந்து கொள்ளாத விதத்தில் அதான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஜெப நேரத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பதற்கு முன்னாடி, ஆண்டவரே எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும், உங்க வார்த்தையை கேட்டு அது புரியுற விதத்துல வந்து எங்களை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு தான் வந்து இந்த போதனையை கொடுக்குறேன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். பல பேரோட கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கவுன்சிலிங்ல பல பேர் வந்து நான் நல்லா தான் போய்கிட்டு, நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு ஆனா ஆண்டவர் வந்து ஒண்ணு நல்லது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற விதத்துல நம்மளை மாத்திருவான் சாத்தான். பொய்கள் வழியாக நீ நல்லது விதத்துக்கு தான் போயிட்டு இருக்க, கடவுள் தான் ஒண்ணும் வந்து செய்யறது கிடையாது. அப்படி இல்லை, நம்ம தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் ஒண்ணும் செய்யறது கிடையாது, அதனால பயம். இனி வரப்போற காலம் அதை நினைச்சு நமக்கு பயம். ஒரு நபர் இந்த மாதிரி இறப்பை நினைத்து அவருக்கு பயம், அதோட வந்திருக்கிறார். அதனால அவரு என்ன சொல்ற, ரேஷனலா இது பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அவசியமே இல்லாம பயங்கள் நிறைய இருக்கும். ஒருத்தவங்க வந்து நான் இந்த தென்னாலி கமல்ஹாசனோட மூவி பார்த்திருப்பீங்க, தென்னாலி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தேவையில்லாத பயங்கள் நிறைய. சில பேர் சில கட்டுகள்ல, சில பேர் வேற விதமான ஒரு கட்டுகள்ல இருப்பாங்க. என்னன்னா தலைமுறையின் சாபங்கள். அவங்க தலைமுறையினர்கள் பல விதமான தவறான செய்த விஷயங்கள் வழியாக பல விதமான கட்டுகள், அதுல இருந்து நம்ம ஜெபத்தின் வழியாக விடுமுறை ஆண்டவர் விடுதலை தருவார். பல விதமான கட்டுகள். இப்ப இஸ்ரேல் மக்கள் தலைமுறையாக இந்த சிலை வழிபாடு வழியாக அவங்களுக்கு அந்த ஒரு கட்டு இருக்கு. அதனால அதுல இருந்து அவங்க ஒரு அரசரும் வந்து அவங்கள மீட்கிறதுக்கு யாராலையும் முடியல. நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் அரசர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாருமே சிலை வழிபாடுதான். ஆணவம் அது ஒரு விதமான ஒரு கட்டு. ஆணவம் அது ஒரு விதமான கட்டு. ஆண்டவருக்கு எதிராகவே நம்ம வந்து செயல்படுறது தயாரா இருக்கும். ஆண்டவர் வார்த்தையில பல விஷயம் போட்டிருக்கும். நான் வந்து அதெல்லாம் வந்து என்னால அதெல்லாம் வந்து கீழ்ப்படிய முடியாது அப்படின்ற விதத்துல ஆண்டவர் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு. பல விதமான சாக்குகள் சொல்லி நம்ம செய்யற விஷயத்த வந்து நம்ம நீதிகரிக்க ஆண்டவரை வார்த்தையை புறக்கணிக்கின்ற விதத்தில் நம்ம வந்து செயல்படுகின்றோம். அவிசுவாசம் அதுவும் ஒரு இந்த சில பாவத்தின் வழியாக வருகின்ற கட்டு. அவிசுவாசம் எபிரேயர் 3வது அதிகாரத்துல 12-14 எடுத்து வாசி பாக்குறீங்களா? அது ஒரு தீமையான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டு பல பேர் உள்ளத்துல இருக்கின்றது. எபிரேயர் 3வது அதிகாரத்துல 12-13 வாசிக்கிறீங்களா? அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களில் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். ஆமீன். ஆமீன். அது மட்டும் இல்ல, இந்த அவிசுவாசம் இருக்கின்ற உள்ளத்துல நம்ம ஆண்டவரோட அங்க இடமே இருக்காது. அது மட்டும் இல்ல, தவறான உறவுகள் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத நபர்கள் நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி செல்வது. அந்த உறவுகள் அது ஒரு மிக முக்கியமான கட்டு. கடவுளை விட அவங்க உறவு தான் முக்கியன்ற மாதிரி நம்ம அவங்க வாழ்க்கையில் நம்ம இருப்போம், அவங்க நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 33வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 15:33.
தெளிவா போட்டிருக்கோம். ஆண்டவர் ஏற்றபடியான மக்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆமேன். ஆமேன். தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆண்டவர் தருகின்ற நல்ல கிருபைகள் நம்ம வாழ்க்கையில வரணும்னு விரும்பி சொல்லி தருகின்ற விஷயங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, கடைபிடிக்க முடியாது. இது எல்லாரும் செய்யறதான இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பாவத்தை நீதிகரிப்பான். ரொம்ப கவனமா இருக்கணும். சில பொருட்கள் அதுல ஒரு அடிமைத்தனம், பொருட்கள் வழியாக ஒரு அடிமைத்தனம் நமக்கு வரலாம். சில பேருக்கு மொபைல் பார்க்காம இருக்கும், சில பேர் வந்து குடிக்காம, சில பேர் வந்து தம் அடிக்காம. நீங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்து அவர் தம் அடிச்சிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு கட்டு. அதெல்லாம் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 19-51 பலவிதமான கட்டுகள் இருக்கு நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம உணரணும், முதல் விஷயமாக உணர வேண்டியிருக்கு. இந்த கட்டுகள்லாம் இருக்கு அப்படின்றது அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ள ஒரு நிம்மதி இருக்காது. எவ்வளவுதான் நம்ம இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சாலும் சரி, நமக்கு உள்ள ஒரு நிறைவான ஒரு நிம்மதி இருக்காது. கவலைகள் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன் தேவையில்லாமே வந்து நமக்கு ஒரு விஷயமும் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆனா நமக்கு தேவையில்லாம வந்து அழுகணும்னு தோணும். உள்ள ஒரு அமைதி இருக்காது, ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இருக்காது. சூழ்நிலைகள் கூட நல்லா இருக்கலாம். மக்கள்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட்டியில கூட இருப்போம், எல்லாரும் வந்து பர்த்டே பார்ட்டியா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம பிடிச்சவங்க எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமை. நம்ம உணரணும். புரியுதுங்களா? நாம உணரணும். அதுல வந்து இன்னும் நிறைய இதுல இன்னும் தெளிவா நம்ம இதை புரிஞ்சுக்குவோம். என்ன ஆகும்னா, இதோட விளைவு என்ன ஆகும்னா, நமக்கு ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கின்ற ஒரு நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சிந்தனைகள் வேற வேற, நம்ம செய்கின்ற தவறுக்கு போகும், வேற வேற சாத்தான் பல இடத்துக்கு கொண்டு போவோம். ஜெபிக்க முடியாது. விபிலியத்தை வாசிக்கிறோம்னா ஒன்னும் புரியாது. ஏன்னா அது ஆண்டவரின் வார்த்தை அப்படின்றது ஒரு ஒளி. நமக்கு உள்ள இருள் இருக்கும் போது அந்த ஒளியை எடுத்துக்கூட விதத்துல அந்த இருள் விடாது, அந்த அசுத்த ஆவிகள் விடாது. நம்ம ஜெபிக்கின்ற ஒரு இடத்துல கூட சில நேரத்துல வந்து நமக்கு போக பிடிக்காது. ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? பல விதமான நீதிகரணம், பொய்கள் சாத்தா நம்ம உள்ளத்துல போடுவோம். ஆண்டவரோட ஒரு பிரசன்னத்தை உணர முடியாது. ஆவியானவரை நம்ம மன்னிக்காம நம்ம வருத வைக்கும் போது ஆண்டவர் பிரசன்னத்தை நம்மளால உணர முடியாது. ஒரு ட்ரையா இருக்கும், ஆன்மீக ஒரு ட்ரைனஸ் இருக்கும். தவறான சிந்தனைகள் நம்ம மனதுல போய்கிட்டு இருக்கும். தவறான சிந்தனைகள், நம்ம மேல ஒரு சுய நம்பிக்கை இருக்காது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் டவுட், நம்மளே வந்து கேள்வி கேட்போம், நம்மளே குத்தம் அதிகமா சொல்லிக்குவோம். நம்மளே வந்து விலையற்றவன் அப்படின்ற ஒரு சிந்தனை. ஆனா நம்ம ஆண்டவர் சாயல படைக்கப்பட்டிருக்கோம், அவரோட ரத்தத்தால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. சில தவறான சிந்தனைகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, நமக்கு அடிமையாக இருக்கும். சில பேர் வந்து செல்ஃப் ஹார்ம், அவங்களே வந்து காயப்படுத்திக்கிறது நான் பார்த்திருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள் உள்ள வருவதை பார்த்து, வெறுப்பு, அது வந்து தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்துவதையும் வந்து நம்ம பார்க்கலாம். எதுக்கு நான் இந்த நேரத்துல கோவப்பட்டேன்? இது வந்து கோவப்பட்டிருக்கவே தேவையில்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கோவம் எல்லாம் அந்த சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எதுக்கு நான் இவ்வளவு கோவப்பட்டேன் அப்படின்னு யோசிப்போம். மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல சந்தோஷம், ஒரு நேரம் அது வந்து 5 நிமிஷத்துலயே மாறிக்கிட்டு இருக்கும். இமோஷனலா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் கடைசி கட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்ம டெமானிக் ஆப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரஷன் இதே வந்து இந்த விடுதலை இதுல பாத்தீங்கன்னு வைங்களேன், டெம்டேஷன், ஆப்ரஷன், டிப்ரெஷன், பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கட்டங்கள் சொல்லுவாங்க.
வந்திருக்கிறது டெமோனிக் ஆப்ரேஷன். இது வந்து டெம்டேஷன்லாம் நம்ம வந்து அதை நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படிந்து வரும்போது ஆப்ரேஷன் வரும். ஆப்ரேஷன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சாத்தானோட ஆதிக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது கெட்ட கனவுகள் வரும். நமக்கு பிடிக்காத விதமான சிந்தனைகள் வரும். சில பேருக்கு வந்து எப்படின்னா, அவங்க பின்னாடியே யாரோ வரா மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்னு சொல்றேன். ஆனா சில பேருக்கு வந்து சில சத்தங்கள்லாம் கேட்க முடியும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஜெபிக்கிற, நிறுத்திடு, வீணான விஷயம் அப்படின்ற தவறான சிந்தனைகள், அது ஜெபத்திற்கு எதிரான சிந்தனைகள் வரும். சாத்தானோட ஒரு ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். அசுத்த ஆவியின் பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியும். உறவுகள்ல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். நம்ம கூட இருக்கின்றவர்கள், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவர் மனைவிகள் பிரச்சனைகள், அப்புறம் பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து நம்மளால பிரச்சனைகள் வரும். நண்பர்களா கூட இருக்கலாம், அவங்க கூட வந்து சண்டைகள் வரும். அவங்க நம்ம நல்லதுக்காக சொல்லுவாங்க, நம்மளால அவங்கள நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புல செயல்பட முடியாது. இன்னொரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து டிமானிக் ஆப்ரேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த பிசிக்கலான சில பிரச்சனைகள் வரும், சில உடல் நோய்கள் வரும். உடல் நோய்கள் வரும். அது வந்து எவ்வளவு ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் அது சரிபடாது. ஆனா ட்ரீட்மெண்ட் செஞ்சிருவோம், ஆனா அது சரியே படாது, சரியா வரும், சரி வராது. ரொம்ப சில பேர் வந்து நாங்க ஜெபிக்கும் போது எப்படின்னா, அவங்க சரீரத்தை முழுவதும் அப்படியே சுத்தி வந்து கட்டுகள் இருக்கும், முழுவதும் சுத்தி கட்டுகள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அப்படியே என்ன பிரதர், எப்ப பார்த்தாலும், எப்ப ஜெபிச்சாலும், எப்ப வரும், என்ன பண்ணாலும் ஒன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு, எப்பவுமே டயர்டா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு காரணமே இருக்காது. காலையில இருந்து சரி, நைட்டு செஞ்சா சரி, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி அந்த பிரச்சனை வரதான் செய்யும். டாக்டர்கிட்ட 10 டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, ஆனா ஒரு நோயும் நீங்காது. அந்த நோய் நீங்காது. அது சரீரமான ஒரு விஷயம் கிடையாது, மட்டும் கிடையாது. சாத்தானின் அங்க சூழ்ச்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர, புரிந்து கொள்ள அழைக்கின்றார். சாத்தானின் கட்டுகளும் அங்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அத இன்னொரு விதமான இந்த சாத்தானின் கட்டுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும், அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும். ஏதோ நம்ம வந்து பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி, நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா மத்தவங்க கிட்ட அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம செய்கின்ற தவறை வந்து நம்ம நீதி வரைப்போம், மற்றவங்களுக்கு செய்யற தவறை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில ஆன்மீக விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து அது அப்புறம் செஞ்சுக்கலாம். ஒரு தியானத்துக்கு போக சொன்னா அது அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் ஏதாவது சாக்கு போக்குகள் நிறைய இருக்கும். ஜெபிக்கும் போது நிறைய தூக்கம் தான் அதிகம். ஜெபமாலை எடுத்து ஒரு டெக்கேட் ஒண்ணு சொன்னாவே வந்து தூக்கம் அதிகம், தூங்கிடுவாங்க முழுசா. அது ஒரு விடுதலையின் அடையாளம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை கண்டினியூ பண்ண முழுமையாக, நிறைவாக அதை செய்ய முடியாது. அந்த கட்டுல இருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கிறது கிடையாது, தான் அதோட அடையாளம். பல விதமான பயங்கள் முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு பர்பஸ் இருக்காது. எதுக்காக, ஒரு பயனே இல்லையே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை, தவறான சிந்தனை. அதெல்லாம் சாத்தானின் பொய்கள், தவறான சிந்தனை இருக்கும். அன்றாட நாள் செய்கின்ற விஷயத்துல வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கா, ஒரு நிறைவு இருக்காது. ஒரு நிறைவு இருக்காது. நம்ம வந்து திருப்தியா தான் செஞ்சிருக்கிறோம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்காது.
சில தீய பழக்கங்கள் எங்க அம்மாக்கு இருந்து என் தாத்தாக்கு இருந்து அந்த மாதிரி வந்து தலைமுறையா வரலாம். அதுக்காக நாங்க எல்லாரும் இப்படிதான் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படின்றது ஒரு தவறு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பல தலைமுறைகளாக வந்திருக்கின்ற பாவமா இருக்கும். சரி, இப்ப இதுல இருந்து எப்படி விடுதலை ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்படின்ற உணர சில பேர் வந்து சைக்காலஜி, சில பேர் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் நம்ம அந்த பாக்குறோம். இந்த 12 வருஷமாக அந்த பெண்மணி வந்து எப்படி அவங்க ரத்த ஓட்டத்தின் பிரச்சனையாக இருந்து ஆண்டவர் வந்து ஹீலிங் ஆண்டவர் வழியாக அந்த ஹீலிங்கை பெறுகின்றார்கள். அதனாலதான் விவிலியத்துல போட்டிருக்கும். Herbs not poultice that heals அப்படின்னு சொல்லிட்டு ஞான நூல் விஸ்டம் ஆஃப் சாலமன் 16வது அதிகாரத்துல 12வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க தான் வந்து எல்லாருக்கும் சுகம் தருகின்றீர்கள் அப்படின்ட்டு. விஸ்டம் ஆஃப் சாலமன் 16:12 வாசிக்கிறீங்களா? பச்சிலையோ மறிந்தோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதர்க்கும் நலமளிக்கிறது. ஆமீன். ஆமீன். அதுக்காக பச்சிலையோ சொல்லோ வந்து தேவையில்லை அப்படின்றது கிடையாது. சில சூழ்நிலைகளில் அது ஒரு பயனும் இருக்காது. ஏன்னா சாத்தானின் கட்டுகள் அதை நம்ம உணரணும். மருத்துவர்களும் தேவை. சீராக்கின் புத்தகம் 38 வாசிங்கன்னா தெளிவா போட்டிருக்கும், மருத்துவர்களுக்கு தேவை. ஆனா சில சூழ்நிலையில சில பேர் பார்த்துருக்கிறேன், பல விதமான மருத்துவங்கள் அந்த நோய் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமான நோயா கூட இருக்கும் சார். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பில்லி சூனியத்தின் கட்டுகள்லாம். அதனால நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஜெபம், மனம் மாறுதல், மன்னிப்பை கொடுக்கணும். அந்த கட்டுகள் வந்து மிகப்பெரிய அதிகமா நிறைய பேர் கட்டுகள் இருப்பது இந்த மன்னிப்பை கொடுப்பது. மன்னிப்பை கொடுக்கிறதுனா மட்டும் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை நம்ம பாரமாக உள்ளத்துல கொண்டு செல்லக்கூடாது. அதுல இருந்து விடுபெறணும். ஒரு தியானத்துக்கு போகணும். சில நேரத்துல தியானத்துக்கு போயிட்டு வந்து கூட முழுமையாக ஒரு மாற்றம் பல பேருக்கு வருவது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த எல்லா கட்டுகளும் இப்ப நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எல்லா கட்டுகளும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்னொன்னாக நம்ம வந்து கட்டுகள்ல செல்கின்றோம். அதே மாதிரி ஒன்னொன்னாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம எல்லாமே ஒரேடியா ஆண்டவர்கிட்ட போன உடனே எல்லா கட்டும் ஒரேடியா உடஞ்சிடணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு கட்டுகளாக ஆண்டவர் ஒரு நாளும், ஏன்னா அந்த கட்டுகள் உடைகின்ற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்ன்றதுனால ஒரு கட்டாக ஆண்டவர் உடைத்து நம்மளை வந்து தூய்மையாக்குவார், நமக்கு விடுதலை தருவார், அவர் பிள்ளையாக மாற்றுவார். ஒரு விஷயத்திலையும் வந்து நம்ம அதை மாற்றத்தை வந்து மெதுவாக அதை பார்ப்போம். அதே நேரத்துல 7 ஆவிகள் சென்றிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உள்ளத்துல ஆவியானவரோட நிரப்புதலுக்காக அவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம அவரோட நிரப்புதல் பெறணும். அவருக்காக அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். சுயநலமான வாழ்க்கையினால வந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கின்ற மக்களாக மாறணும். அப்போ ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துள்ள மக்களாக நம்ம மாறுவோம். மற்ற ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம மாறுவோம். ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவும், ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தும். பலவிதமான கட்டுகள் வழியாக நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம். எங்களை மன்னியும். தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான பாவங்களுக்கு நாங்க வந்து விழுந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ரத்தத்தால தூய்மையான ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. விஸ்டம் ஆஃப் சாலமன் ஞான நூல்ல 12வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்பாரு. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளை திருத்துவார், நம்மளை வந்து வழி நடத்துவார், அவர் வந்து பாதையை செம்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திருக்கின்றார். சாலமன் ஞானம் 12வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். ஆமேன். ஆமேன். அவரு சிறிது சிறிதாக தான் திருப்புவார். புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து நம்ம பாவி அப்படின்னு சொல்லி திருத்த மாட்டார். இந்த பாவத்தை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிதான் நம்ம திருத்துவார். உள்ளத்தை அர்ப்பணிப்பும் இயேசுவே ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரு பாண்டவரே.
அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Every bondage, bind and cast every unclean spirit, எல்லா ஆவிகளை கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். சமாதானத்தினால் ஊடுருவிச்சவரிடம் Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.